ஏடிஎம்கே பார்ட்டி பாத்தீங்கன்னா உண்மைக்கே ஒரு பெரிய பார்ட்டி. ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர், ஜெயலலிதா அயன் லேடி, அவங்கள மாதிரி ஒரு அயன் லேடியை கொண்ட ஒரு கட்சி. ஆனா இப்ப அவங்க நிலைப்பாடு வந்து சரியில்லை. அவங்க இலவச திட்டங்களை சொல்றாங்க, ஆனா அந்த ஏன் அந்த சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாக்கணும். பிகாஸ் ஏடிஎம்கே பார்ட்டியில இருக்கவங்களே இப்ப நிறைய கட்சிகள்ல பிரிஞ்சு இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கட்சி நடத்தினா ஏடிஎம்கே கண்டிப்பா வரும். நான் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியோ டிஎம்கே சப்போர்ட் பண்ணியோ பேசல. ஃபேக்ட் இதுதான். இலவசங்கிறத பார்க்காம மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு பார்ட்டியா நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஆட்சி பண்ணிருக்கோம். ஜெயலலிதாங்கிற ஒரு அயன் லேடி இருந்தாங்க, அவங்களாலதான் தமிழ்நாட்டு பெண்கள் முன்னேறினாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இப்ப எங்க போனாலும் இருக்கு. சோ அவங்கள மாதிரி ஒரு அயன் லேடி இருந்த கட்சியில இப்ப நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கு? எந்தவித நான் சீனியர் நீ சீனியர் இல்லாம ஒரு கட்சியில எப்ப நீ என்ன செய்யற, உன் கருத்து கரெக்டா இருக்கா, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறது கரெக்டா இருந்து எப்ப புரிஞ்சு பண்றாங்களோ அது நல்லது. அது ஏடிஎம்கேக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு பாயிண்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முபினா பேகம். முன்னாடி சகோதரர் பேசின மாதிரி ஏடிஎம்கே முன்னாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் அம்மா எம்ஜிஆர் சார் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல கோட்பாடா இருந்துச்சு, நல்ல ஒரு வழிமுறையில் இருந்துச்சு. ஒன்ஸ் அவங்க போனக்கு அப்புறமேட்டு அந்த கட்சியோட ஒரு அவங்க பில்டு பண்ணாம வச்சுட்டாங்க, அது வந்து சிதறி போயிடுச்சு. ஒன்ஸ் அவங்க அதே மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையா ஒரு இது பண்ணி ஒரு கோட்பாடோட இருந்தாங்கன்னா நான் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெஞ்சன்ஸ் இல்லாம நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்காம இருக்கிற எல்லாரும் வந்து ஒன்னா இருந்து மறுபடியும் அந்த கட்சியை தூக்கி வரலான்னு. இப்போ வந்து டிவிக்கு வந்தக்கு அப்புறமேட்டு டிஎம்கே டிவிகேங்கிற இது போய் அந்த ஏடிஎம்கேங்கிற பேச்சை இப்ப காணாம போன மாதிரி எனக்கு தோணுது. இதனால என்ன சொல்ல வரேன்னா, அவங்க குரூப்பா இருக்கிறவங்க வரைக்கும் தான் அந்த ஒற்றுமை இருக்கிற வரைக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அதிமுக எதுல தவற விட்டாங்கன்னா அவங்களோட ஹையரார்கி அவங்க டிஃபைன் பண்ணாம விட்டதுனாலதான் அவங்க கட்சி இப்ப உடஞ்சிருக்கு. வணக்கம், நான் லத்திகா மகேஸ்வரன். முதல்ல ஏடிஎம்கே இருந்தப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா. முதல்ல பிளாட்ஃபார்ம்லாம் பிச்சை எடுக்கிறவங்க, சாப்பாடு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்குலாம் அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததே ஜெயலலிதா தான். அது இன்ன வரைக்கும் அந்த ஸ்கீம் ஓடிட்டு இருக்கு. அதை முதல்ல இப்ப யார் ரூல் பண்றாங்களோ அதை அவங்க இன்னும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இப்ப வர எலெக்ஷன்ல எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த அம்மா உணவக திட்டம், இலவச குடிநீர் திட்டம் இதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. இன்னும் நிறைய பேர் கிடைக்காமலாம் இருக்காங்க. அவங்க இந்த திட்டத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்றது மூலம் நம்ம வந்து சும்மா பேச்சு வார்க்காலே பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்னு சும்மா பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா முதல்ல இந்த 2 ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க வந்தா. சரி, ஓகே. கோவிட் டைம்ல ரொம்ப மறந்துட்டாங்க, ஏன்னா 4 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. பட் ஆனா அந்த கோவிட் டைம்ல ஏடிஎம்கே பண்ண பீரியட்ல, ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன், எங்க அம்மாவுக்கு லங்க அஃபெக்ட் ஆனப்ப கவர்மெண்ட் ஜிஹெச்ல போய் கேட்டப்ப அவங்க எங்களை ட்ரீட் பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும் எல்லாருமே அவனுக்கு நல்லா ட்ரீட் பண்ணாங்க. பட் ஆனா அந்த எங்கேயோ தப்பு பண்ண ஒரு 8 வழிச்சாலை பண்ணனால அவர் ஃபுல்லாவே அடிச்சுட்டாங்க. ஏடிஎம்கே ஃபுல்லா அடிச்சு அடுத்த வருஷம் ஆட்சி இல்லாம பண்ணிட்டாங்க. பட் ஆனா அவர் பண்ண நல்ல இதெல்லாம் இப்ப எல்லாம் மறந்துடுறாங்க. எக்ஸாம்பிள், இப்ப கோவிட்ல நடந்த கஷ்டம், நிறைய விஷயம், மக்கள் லேப்டாப் கொடுத்தது, அம்மா உணவகம், இதெல்லாம் பண்ணதெல்லாம் நிறைய இது மறக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. பட் கொரோனா பேட்ச் 2020 ஆல் பாஸ், 2021 ஆல் பாஸ். யாரெல்லாம் கொரோனா பேட்ச்ங்க? நிறைய பேர் இருக்கீங்களா? கொரோனா பேட்ச் ஆல் பாஸா இருக்கட்டும். பட் ஆனாலும் நல்லது நிறைய செஞ்சிருக்காரு. பட் ஆனா அதை வந்து வெளிப்படையா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்து நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாரு. நான் செய்ய மாட்டேன், செஞ்சதை வந்து சொல்லி காட்டுவாரு. விளம்பரம் இல்லாம செஞ்சு காட்டிடுவாரு அவர். ஏடிஎம்கே இருந்தவரையும் அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. கரப்ஷனும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லா கரப்ஷன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் எந்த கட்சி வந்தாலுமே யார் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா கொடுக்கணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம், சாதாரணமா இருந்தாங்கனாலும் இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஈக்குவலான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்சி வந்தாலும் நல்லதா இருக்கும். ஏடிஎம்கே வந்து கம்யூனிட்டி பேஸ்டா நிறைய சீட்ஸ் ஒதுக்குற மாதிரி தெரியுது. அதனால ஏடிஎம்கே ஜெயிச்ச பீரியட் எல்லாமே அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட வீக்னஸ் காட்டி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இதுவரையும் சொன்னது கிடையாது.
அதனால அவங்க எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன திட்டங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். அவங்க ஓட்டு கேட்கறதுக்கே அவங்க கட்சியே நிறைய பிரிஞ்சு போயிருக்கு. அதனால அவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்கங்கிறது